18வது மக்களவையின் புதிய மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா, பாலயோகி மற்றும் பல்ராம் ஜாக்கர், எஸ் தில்லான் மற்றும் ஆர்.கே. ஐயங்கார் ஆகிய ஒரு வரிசையில் ஐந்தாவது சபாநாயகராக இரண்டாவது முறை ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார். இதில் பல்ராம் ஜாக்கர் மட்டுமே 2 முறை மக்களவை சபாநாயகராக முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்தவர். ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறை இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக இரண்டாவது பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 48 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இப்போது மக்களவை சபாநாயகர் தேர்தலுக்கு போட்டியுடன் இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக ஓம் பிர்லாவிற்கு அதிகமான எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்ட ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிவிஷன் ஓட்டிங் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அந்த எம்பிக்கள் அளித்த கடிதங்களின் அடிப்படையில் 293 எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாகவும், இது தவிர ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் சில சுயேட்சை எம்பிகளின் ஆதரவோடும், குரல் வாக்கெடுப்பு ஆதரவோடும் ஓம் பிர்லா அதிகமானோர் ஆதரவுடன் மீண்டும் புதிய மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர் இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முக்கிய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த தேர்தலானது இந்தியா கூட்டணியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதல் சவாலை விடுக்கும் வகையில் இந்த மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் தாங்கள் போட்டியிடுகிறோம் என்று இந்தியா கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் மக்களவை துணை சபாநாயகர் பதவி என்பது எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படுவது மரபு, சம்பிரதாயம், பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் நெறிமுறை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படாததால் தங்களது எதிர்ப்பை காட்டும் வகையில், ஜனநாயகத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த போட்டி வேட்பாளரை நிறுத்துவதாக ராகுல் காந்தி நேற்றே அறிவித்திருந்தார். அதன்படி காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலும் நேற்று அறிவித்த அறிவிப்பின்படி மக்களவை சபாநாயகரை எதிர்க்க வேண்டும், ஒருமித்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எதிர்ப்பதற்காக அல்ல, ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கான உரிமையை கொடுக்க மறுக்கும் ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காகவே இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தார்கள். இப்பொழுது புதிய சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவதை இப்போது நாம் காணலாம்.